வெல்கம் டு குட்டீஸ் கதைகள். ஹாய் குட்டீஸ், கவிதா அத்தை குட்டீஸ் கதைகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கவிதா அத்தை நிறைய கதைகள் சொல்லுவேன். எல்லா கதையும் நீங்க கேட்கணும்னா என்ன செய்யணும்? குட்டீஸ் கதைகளை சப்ஸ்கிரைப் பண்ணணும், மறக்காம நோட்டிஃபிகேஷன் பெல்ல கிளிக் பண்ணணும். அப்பதான் நான் சொல்ற கதைகள் எல்லாம் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். இன்னைக்கு கதை என்ன தெரியுமா? புறாவும் கட்டெரும்பும். பார்க்கலாமா? சோன்னு ஒரே மழை அப்பதான் பெஞ்சு முடிச்சுது. அந்த ஆத்துல தண்ணி வேகமா சல 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 சலன்னு ஓடிக்கிட்டு இருந்தது. ஆத்தோரத்துல ஒரு பெரிய ஆலமரம். அந்த ஆலமரத்துல ஒரு புறா மழையில என் சிறகுகள்லாம் எப்படி நனைஞ்சு போச்சு. குளிருது, பசி வேற வயித்த கிள்ளுது. வெளியே போய் ஏதாவது இறை தேடலாமா? ஆமா, அது என்ன கீழே? ஓ, அந்த கட்டெரும்பு எட்டி பார்க்குதா? இந்த கட்டெரும்புக்கு என்ன கவலை? அதுதான் உணவை சேமிச்சு வைக்கிற பழக்கம் உள்ளதாச்சே. என்ன மாதிரி அன்னன்னைக்கு போய் அது சாப்பாடு தேடுது. என்ன செய்யுதுன்னு பார்ப்போம். கட்டெரும்பு தன்னோட புத்துல இருந்து மெதுவா வெளியே வந்தது. அப்பா, இப்பதான் மழை விட்டுருக்கு போல இருக்கு. வெளியே வருவோம். என் கால் வலிக்கிருச்சே, கால் வலிக்கிருச்சே. அச்சோ, இந்த தண்ணியில அடிச்சுக்கிட்டு போறேனே. அச்சோ, இது என்ன இது? இப்படியே வழுக்கி போய் ஆத்துல விழுந்துருவேன் போல இருக்கே. அச்சோ, ஆத்துல விழுந்துட்டேன். ஐயோ, தண்ணியில என்னால மூச்சு விட முடியலையே. கடவுளே, என்னை காப்பாத்து. புறா அந்த காட்சியை பார்த்தது. ஐயோ பாவம், கட்டெரும்பு ஆத்துல அடிச்சுக்கிட்டு போகுதே, அதை காப்பாத்துனா என்ன? ஓடி போய் என் அழகால அதை கொத்தி எடுத்துட்டு வந்துடுறேன். ஆனா அழகு கொத்தனா செத்து போயிருச்சுன்னா என்ன செய்யறது? என்ன செய்யலாம்? எனக்கு ஒரு யோசனை. ஒரு இலைய கிள்ளி அந்த கட்டெரும்பு பக்கத்துல போடுவோம். இலைதான் தண்ணியில மிதக்குமே, மூழ்கிறாதே. அந்த கட்டெரும்பு அந்த இலை மேல ஏறி உட்காந்து தப்பிச்சிரட்டும் அப்படின்னு யோசனை பண்ண புறா ஒரு பெரிய இலைய தன்னோட அழகால கிள்ளி அப்படியே போய் அந்த கட்டெரும்பு பக்கத்துல ஆத்து தண்ணியில போட்டுச்சு. கட்டெரும்பு இலைய பார்த்த உடனே அப்படியே அதுல தாவி ஏறி உட்கார்ந்துருச்சு. கட்டெரும்புக்கு ரொம்ப சந்தோஷம். மேல பார்த்தா புறா. ஆஹா, இந்த புறா சரியான நேரத்துல பேருதவி பண்ணி நம்ம காப்பாத்திருச்சே அப்படின்னு அப்படியே கண்ணுல நன்றியோட புறாவை பார்த்துச்சா. புறா என்ன பண்ணுச்சு தெரியுமா? கட்டெரும்பு பத்திரமா கரை சேருதான்னு பார்க்கறதுக்காக அந்த கட்டெரும்பு பின்னாடியே பறந்துக்கிட்டே போச்சு. கட்டெரும்புக்கு கண்ணுல ஆனந்த கண்ணீர். கரை சேர்ந்துருச்சு. புறாவுக்கும் சந்தோஷம், கட்டெரும்புக்கும் சந்தோஷம். கட்டெரும்பு புறாவை பார்த்து, சரியான நேரத்துல நீ எவ்வளவு பெரிய உதவி பண்ணி இருக்க எனக்கு. உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு. புறா சொல்லுச்சு, நீயும் சாமர்த்தியசாலிதான். இங்க பாரு, இவ்வளவு பெரிய ஆத்து வெள்ளத்துல இந்த இலைய பிடிச்சு நீந்தி வந்துட்டியே நீ. புறாவே, நீ செய்த இந்த உதவிய நான் என்னென்னைக்கும் மறக்க மாட்டேன் அப்படின்னு ஆனந்த கண்ணீர் விட்டுச்சு புறா. என்ன இப்படி அழற? என்ன ஆனந்த கண்ணீரா அப்படின்னு கிண்டல் பண்ணுச்சு. கட்டெரும்பு, வெள்ளை புறா ஒன்று வந்தது என்னை காப்பாற்றவே. என்ன இது? சந்தோஷத்துல பாட்டா? ஆமா, நான் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன்னா இப்படிதான் பாட்டு பாடுவேன். ரொம்ப விந்தையான கட்டெரும்பா இருக்க. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. நாம இருவரும் நண்பர்களா இருப்போமா? கட்டெரும்புக்கு
ரொம்ப சந்தோஷம். இந்த அழகான வெண்புறா நமக்கு நண்பனா இருக்கேன்னு சொல்லுதே. சரி சரி அப்படின்னு சந்தோஷமா ஒத்துக்குச்சு. தினமும் 2 நண்பர்களும் ஒன்னா கூடி ஊர் விஷயம் எல்லாம் பேசுறது பழக்கமாயிருச்சு. சாயங்காலம் 6 மணிக்கு மரத்தடியில சந்திப்பாங்க. கட்டெரும்பு ஒரு நாள் புறா கிட்ட கேட்டுச்சு, புறா நண்பா, எனக்கும் உன்னை போல வானத்துல பறந்துக்கிட்டு இந்த பூமியோட அழக ரசிச்சா எப்படி இருக்கும்னு தோணுது. உன்னோட ஆசையும் சரியானது தான். கடவுள் உனக்கு ரெக்கை கொடுக்கலையே. பரவாயில்ல, கவலைப்படாத, நான் இருக்கேன்ல. நீ என்னோட சிறகு மேலே ஏறிக்கோ. நான் மேலே பறக்கும் போது நீ இந்த அழகையெல்லாம் ரசிக்கலாம். நண்பா, உனக்கு தான் எவ்வளவு பெரிய மனசு. என் ஆசையை கேட்ட உடனே அதை நிறைவேற்றுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டியே அப்படின்னு ரொம்ப குஷியா கட்டெரும்பு புறாவோட முதுகுல ஏறி உட்காந்துக்குச்சு. புறா மேலே பறக்க ஆரம்பிச்சுது. கட்டெரும்புக்கு எல்லாத்தையும் பார்த்தோன்னே ஒரே சந்தோஷம். ஏ அங்கே பாரு, குழந்தைங்கள்லாம் பள்ளிக்கூடம் முடிஞ்சு வந்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு, இந்த காட்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. புறா சொல்லிச்சு, அடே அப்பா, சந்தோஷத்துல என்னை இருக்க பத்திக்க மறந்துடாத, காத்துல பறந்து போயிட போற. ஆனா அதே சமயம் என்னை கடிச்சு வச்சிடாதப்பா. உனக்கு எப்பயுமே குறும்பு தான். ஒன்று போய் நான் கடிப்பேனா? 2 பேரும் நல்லா சுற்றி பார்த்துட்டு கீழே வந்த உடனே புறா சொல்லிச்சு, எறும்பு நண்பா, இதையே நம்ம தினமும் செய்தால் என்ன? நம்ம மேலே பறந்துக்கிட்டே பேசலாமே. நல்ல யோசனை. அன்னைக்கு இருந்து பார்த்தீங்கன்னா தினமும் 6 மணி ஆனால் போதும், கட்டெரும்பு தயாரா இருக்கும் புறாவோட முதுகுல ஏறி ஊரை சுத்துறதுக்கு. அன்னைக்கும் பாருங்க, கட்டெரும்பு புறா நண்பனை தேடி மரத்தடிக்கு வந்தது. என்ன, என் நண்பனை காணோம், தினமும் சரியான நேரத்துக்கு வந்து விடுவானே, எங்க போனா? அப்போ என்னோட நண்பனோட குரல் கேக்குதே. ஆனா அவன் ஏதோ ஆபத்துல இருக்க மாதிரி கேக்குது. ஐயோ, அங்க என்ன நடக்குது? ஒரு வேடன் தன்னோட வலைய பிடிச்சுக்கிட்டு தூங்கிட்டு இருக்கான். அந்த வலைக்குள்ள என் நண்பன் மாட்டிக்கிட்டு இருக்கானே. நண்பா, நண்பா, எறும்பு நண்பா, என் நிலைமைய பாத்தியா? இந்த வேடனோட வலையில நான் மாட்டிக்கிட்டேன். இவன் என்ன சாப்பிட்டுருவான். நண்பா, கவலைப்படாத, ஏதாவது யோசனை செய்து இந்த இக்கட்டிலிருந்து நம்ம தப்பிச்சிடலாம். என்ன செய்ய முடியும்? நான் உனக்கு உதவுறேன். நீ எப்படி எனக்கு உதவ முடியும்? நீ ஒரு சின்ன கட்டெரும்பு. நீ எப்படி இந்த ஆபத்திலிருந்து என்னை காப்பாத்துவ? கவலைப்படாத, எப்பயுமே ஆபத்தான சூழ்நிலையில நம்ம மனசை தளர விடக்கூடாது. ஏதாவது முயற்சி பண்ணுவோம். நீ எதுக்கும் முழு பலத்தோட தயாரா இரு, புரிஞ்சுதா? இந்த கட்டெரும்பு என்ன பண்ணிட போகுதுன்னு புறாவும் பார்த்துக்கிட்டு சோகமா வலைக்குள்ள இருந்தது. கட்டெரும்பு வேடனை போய் பார்த்தது. ஆஹா, இந்த வேடன் தன்னோட கையால வலையோட வாய்ப்பகுதியை பிடிச்சிருக்கான். ஆனா அசந்து தூங்குறான். கொரட்டை சத்தம் கேக்குது. நல்ல தூக்கத்துல இருக்கான் போல இருக்கு. இப்போ இவனோட கைய நல்லா கடிச்சிட்டோம்னா அவன் தன்னோட பிடிய விட்டுருவான். நம்ம நண்பன் தப்பிக்க ஒரு வாய்ப்பு கிடைக்கும். யோசிச்சுக்கிட்டே போய் கட்டெரும்பு வேடனோட கைய நறுக்குன்னு கடிச்சு வச்சுது. வேடன் என்னது இப்படி அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சவன் வலைய விட்டுட்டான். புறா ஏக சந்தோஷத்தோட வேகமா சிறக அடிச்சு டப்ப 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 டப்பன்னு வலையில இருந்து வெளியே வந்துருச்சு. வெளியே வந்தது சும்மா போகுமா? என்ன பண்ணுச்சு தெரியுமா? வந்த வேகத்துல தன்னோட முதுகுல தன்னோட நண்பனை ஏத்திக்கிட்டு வழக்கம் போல மேல பறக்க ஆரம்பிச்சிருச்சு. மேல போய் 2 பேரும் அந்த வேடனை பார்த்தாங்களா? அந்த வேடன்
இன்னமும் அப்பா என்ன கடிடா இது. போன மாசம் காய்ச்சலுக்கு போட்ட ஊசியை விட இந்த கடி பெரிய கடியா இருக்கு. ஐயோ இந்த புறா வேற தப்பிச்சு போயிருச்சே அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருந்தான். அப்படின்னு 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா பறந்து போனாங்க. புறா கட்டெரும்பை பார்த்து, நண்பா என்னை மன்னிச்சிரு, சிறிய உருவத்துக்காரன், நீ என்ன செஞ்சிருவேன்னு நான் உன்னை சாதாரணமாக நினச்சிட்டேன். ஆனால் நீ பேருதவி பண்ணிட்டியே. நீ ஒரு நண்பனா கிடைக்க நான் நிச்சயம் கொடுத்து வச்சிருக்கணும். அன்பான நண்பனை ஆபத்தில் அறியலாம்னு பெரியவங்க சொன்னது இதைத்தான் போல இருக்கு அப்படின்னு சொல்லுச்சு. கட்டெரும்பு, நான் மட்டும் என்ன ரொம்ப கொடுத்து வச்சவன் தான், இல்லைன்னா இப்படி ஒரு நண்பன் தினமும் எனக்கு ஊர் சுத்தி காட்டுவானா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா 2 பேரும் பறந்துட்டு இருந்தாங்களா. கட்டெரும்பு, பாசம் வைக்க நேசம் வைக்க தோழன் உண்டு வாழ வைக்க, அவனை தவிர உறவுக்காரன் யாரும் இங்கில்லே, உள்ள மட்டும்தானே என் உசிரை கூடத்தானே, என் நண்பன் கேட்டா வாங்கி கண்ணு சொல்லுவேன். என்ன எறும்பு நண்பா, பாட்டெல்லாம் பலமா இருக்கு. ஆமா, நண்பர்கள் சந்தோஷமா இருந்தா பாட்டு வரத்தானே செய்யும், நீ போப்பா அப்படின்னு சொல்லிச்சா. சந்தோஷமா 2 நண்பர்களும் பிறந்தாங்க. என்ன குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா உங்க கற்பனையை கலந்து எல்லாருக்கும் சொல்லுங்க. கவிதா அத்தை குட்டீஸ் கதைகள் பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம உங்க கமெண்ட்ஸை எழுதுங்க, நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணுங்க. நிறைய கதை கேளுங்க. உங்கள் கற்பனை திறன் சிறகை விரித்து பறக்கட்டும்.